கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச்செமிழான் பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தரணி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், சுவையான எங்கிட்ட இலங்கையின் ருலான் டோஃபி தான் செய்ய போகிறேன். ரவா டோஃபின்னு கூட சொல்லலாம். இதை வந்து நாங்கள் செஞ்சு வச்சோம்னா ஒரு மாதம் 1.5 மாதம் 2 மாதம் கூட கெட்டு போகும். அதை வச்சு சாப்பிடலாம். ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிச்சிருவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நிறைய அந்த சாமான அந்த பொருள் இந்த பொருள் அது இதெல்லாம் தேவையில்லை. லொட்டு லோசு கண்டு வீட்டுல இருக்கிறத வச்சே நாங்க கடை கடந்து சிம்பிளா சுவையா செய்யலாம். வாங்க இப்ப கடை கடந்து செய்யலாம். பாத்தீங்களா, இன்னைக்கு சரியான வெக்கியா இருக்கு நண்பர்களே. வாங்க என்னாலும் கடை கடந்து செய்யலாம். சொல்லலாம், அது மழை வந்தாலும் வருமே தம்பி. வாங்க. ருலான் டோஃபிக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுகள் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன் தம்பி. ரவை எடுத்திருக்கேன், சீனி எடுத்திருக்கேன், தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், நடு தேங்காயா, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், கஜு. இந்த கஜுவை பார்த்தீங்கன்னு சொன்னா இடிச்சு எடுக்க போறேன். கொஞ்சம் இந்த நறுவலா இப்படியே போட்டுட்டு நீங்க வெட்டி போறனாலும் போடலாம். ஆனால் இப்படி இடிச்சு எடுக்க நல்லா இருக்கும். இந்த சாப்பிடக்க கடிபடைக்க இப்ப பாருங்க, இந்த மாதிரி இடிச்சு எடுத்துட்டேன். பாத்தீங்களா, ரவையா கஜுவை இந்த மாதிரி இடிச்சு எடுத்தாச்சு. இனி நாங்க இந்த தேங்காப்பு ரவையெல்லாம் வறுத்தெடுக்கணும். சரியா? முதல் வந்து நாங்க ரவையை வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காப்பூ வறுத்தெடுக்கணுமா. இப்ப சட்டியை வைப்போம், சூடாட்டுக்கு. இப்ப ரவையை வறுத்தெடுப்போம். டக்குன்னு சூடாயிட்டு பாத்தீங்களா சட்டி. அடுப்பை கொஞ்சம் தணிச்சு விட்டுட்டே வறுத்தெடுப்பான். இது வந்து நான் இப்போ அரிச்சு எடுப்பேனேன்னு சொல்லுங்க. டக்குன்னு சூட்டோட போட்டேன் நான் நண்பர்களே. அந்த அடுப்பு சூட்டுக்கு பார்த்தீங்களா ரவை டக்குன்னு அடி பிடிச்சிட்டு நான் அரிப்பேன் வறுத்து போட்டு. இல்லாட்டிக்கு அந்த கருப்பு ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ பாருங்க, ரவை நல்லா வறுபட்டுட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி. இது நான் அரிச்சு எடுக்கிறேன் என்னன்னு சொன்னா, நான் இந்த சட்டி சூட்டோடைய போட்டேன்னா அதுல பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கருப்பா இருக்கு இல்லையா, அதால தான். இல்லையண்டா நீங்க அரிக்க தேவையில்லை. பாத்தீங்களா, இது சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். சட்டி சூட நல்லா கணக்கா நாங்க போட்டோம்னா அப்படி வராது. இனி பாருங்க, தேங்காய் பூ வறுத்தெடுக்க போறேன். பாருங்க, தேங்காய்ப்பு நல்லா வறுபட்டு வருது. ஓய், என்னம்மா என்ன செய்றீங்க ஜெனலேன்? இங்க பாருங்க. ப்ளூ கலரோ வச்சிருங்க. இது வந்து அந்த அடி பிடிக்காம நல்ல ஒரு அந்த வறுபடும் போது எங்களுக்கு கைக்கு நல்ல லூஸா இருக்கும். தேங்காய்ப்பு அந்த அளவுக்கு வறுத்தெடுக்கணும். அந்த என்னன்னு சொல்றது, அடி பிடிச்சு கருப்பா வந்துச்சுன்னு சொன்னா அந்த சாப்பிடும் போது ஒரு மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, தேங்காய்ப்பு வறுபட்டுட்டு நல்லா எரியவும் இல்லை, நல்ல கணக்கா நல்ல ஒரு பொன்னுரமா வறுத்தெடுத்தாச்சு. சரிங்களா, இறக்கி இதையும் இப்ப நாங்க ரெடி பண்ணுவோம். சட்டியை வச்சாச்சு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சீனி எடுத்திருக்கிறேன். நான் எடுத்திருக்கிற சீனியில அரைவாசியை இதுல சேர்க்கிறேன். ஏன்னா இந்த கரமல் செய்ய போறோம். நாங்க முழுக்க சேர்க்கறது இல்லை, அரைவாசி. ஓகே, இப்போ இது நல்ல வடிவா அப்படியே அந்த உருகி வரட்டுக்கும். இப்ப பாருங்க, கரமல் ரெடி ஆகுது. எப்படி ஒரு ப்ரௌன் கலரா வருது பாத்தீங்களா. இப்படியே நாங்க இப்படி கலந்து விடுவோம். இது பாத்தீங்களா, இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு கலர் பாத்தீங்களா, அப்படி கருப்பு கலரா வருது. சாரி, கருப்பா நல்ல ஒரு ப்ரௌன் கலரா இந்த மாதிரி தான் வரணும்.
பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் லைட்டாக இருக்கா கலந்து விட்டுட்டு சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வருது பார்த்தீங்களா நண்பர்களே? இந்த மாதிரி இனி பாருங்க மிச்சம் இருக்கிற சீனியையும் சேர்ப்போமா, அதையும் சேர்த்து கலந்துடுவோம். நல்லா அது சேர்ந்து இந்த மாதிரி கலந்து வரட்டுக்கும். இப்போ பாருங்க இனி கொஞ்சமா சுடுதண்ணி சேர்க்க போறேன் பார்த்தீங்களா, அதுவும் சேர்ந்து நல்லா கலப்பட்டு வருது. இவ்வளோ ஒரு 1/4 கப் மாதிரி வரும். சேர்த்துட்டு கலந்துடுவோம். கலப்பட்டு வரட்டுக்கும். இப்போ பாருங்க சூப்பரா கேரமல் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நண்பர்களே? நல்லா அப்படியே எல்லாம் கரைப்பட்டு வந்துடும். இனி இதோட வந்து வனிலா எசன்ஸ் சேர்க்குறேன் 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காயில் இடிச்சு போடுறண்டா கூட போடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு தேங்காய்ப்பூ, நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற தேங்காய்ப்பூ அதையும் சேர்த்துட்டு இதே வடிவாக கலந்து விடுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி. இதோட இனி வந்து காஜு இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன்னா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இனி நாங்கள் ரவையை சேர்க்க வேண்டியதுதான். வறுத்து வச்சிருக்க ரவை இருக்குதானே, அதை சேர்த்து கலக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக முதல் விளாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கலப்படும் போது உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை காணாத மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி கலப்படுது. இனி மிச்ச ரவையை சேர்த்து சேர்த்துட்டு கலந்துடுவோம். பாருங்க நல்லா இந்த மாதிரி கலந்துடுவோம். பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இதுல உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை காணாத மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் சுடு தண்ணி சேர்க்கலாம். ஆனா எனக்கு நல்லா கணக்கா வந்திருக்கு பாருங்க. கையுல இது நண்பர்களே, எனக்கு எம்மா பக்கத்திலேயே நிக்கணும் பாத்தீங்களா இந்த மாதிரி. ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பட்டர் பூசி வச்சிருக்கேன். இனி இதுக்கும் பட்டர் சேர்க்கணும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுவோம். பாருங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ எங்களோட ருலான் டோஃபி ரெடி. சரியா நண்பர்களே? பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க ட்ரேக்கு வந்து பட்டர் பூசி வச்சிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் ஆயில் பேப்பர் வேணுமென்றாலும் போடலாம். நான் போடல. இனி இப்போ இந்த பாருங்க சூப்பராக ரெடி ஆயிட்டு இதை இறக்கிட்டு நாங்கள் இப்படி ரெயில போட்டு வடிவாக சமப்படுத்தணும். பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லா பக்கமும் வடிவா இப்படி நல்ல வடிவா எல்லா பக்கமும் சமப்படுத்தும். இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இந்த சூட்டோடையே இதை வந்து நாங்க வெட்டிடணும். நல்லா அமர்த்தி இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான அளவுக்கு வெட்டணும்.
இந்த மாதிரி நல்லா அமர்த்தி வெட்டணும். அதுக்கு பிறகு இந்த பக்கம் அதே மாதிரி நடுவில் நல்லா வெட்டு கொடுத்து விடுவோம். வேண்டாம் அந்த எடுக்கிறதுக்கு சுகமா இருக்கும். இப்ப பாருங்க ரெடி ஆயிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டுக்கும், ஆறினோன்னு எடுப்போம். ஆனா நல்லா இருக்கு நண்பர்களே. இங்க பாருங்க உண்மையா இருக்கு. அடி தூள் சும்மா டேஸ்ட். அந்த கரமல் டேஸ்ட் என்ன செம்மையா இருக்கு. ஃப்ரிட்ஜ் வைக்கூடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சுவையான ருலான் டோஃபி ரெடி. ஸ்ரீலங்கன் ருலான் டோஃபி இல்லாட்டிக்கு ரப்பர் டோஃபி எது வேணாலும் சொல்லலாம். சரியா, வாங்க. சும்மா டேஸ்டா இருக்கும். பார்த்தீங்களா நண்பர்களே, நான் நேரத்தோடய வெட்டி வச்சபடியா, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பார்த்தீங்களா, விளங்குதா? பத்தியா இப்படி கொஞ்சம் அகட்டி விட்டோம்னா எடுக்க சுகமா இருக்கும். இந்த மாதிரி விளங்குதா? பாருங்க நண்பர்களே, பார்த்தீங்களா சுவையான ருலான் டோஃபி. காஜு கையில வந்துட்டு அப்படியே வாயில விடுவோம். காஜு இல்ல, தேங்காய் சட்டு பாருங்க. நல்லா வந்துட்டு, ஆனா நேரத்தோட நாங்க செய்த உடனே வெட்டி விட்டுருவோம். இந்த ஒரு மாசத்துக்கு வச்சிருக்கலாம். ஆனா நீ நினைக்கிறியா ஒரு மாசம் இருக்குமெண்டு? சொல்லுவாப்பம், நீ ஏன் சொல்லு ஜனகன், நாங்க முடிச்சிருவோம். ஏண்டா அப்படி ஒரு சுவையா இருக்கு நண்பர்களே. ஏண்டா தம்பி, ஓ சட்டியே விட்டு வைக்கல என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சுவையான ருலான் டோஃபி ரெடி. வாங்க வந்து பாருங்க. சூப்பரா வந்திருக்கு ரவா டோஃபி. வீட்டுல இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு செம்மையா செய்யலாம். எப்படா சாப்பிட பண்ணிருக்கேன் எங்களுக்கு ஆவலா இருக்கு. பாப்பா ஒன்று டேஸ்ட் பண்ணி இங்க பாருங்க. பாருங்க நண்பர்களே, அப்படியே அந்த கரமல் எல்லாம் அப்படியே செம்மையா இருக்கு நண்பர்களே. அப்படியே சாப்பிடும் போது அந்த கரமல் எல்லாம் என்னன்னு சொல்றது, நல்லா இருக்கும். என்ன நாங்க சட்டி வளைச்சு சாப்பிட்டோமே. கஜு எல்லாம் கடிபடியாக என்ன, இந்த கரமல் கஜு தேங்காய் பூ எல்லாம் சேர்ந்து செம்மையா இருக்கு. இதை வந்து நீங்க டொஃபி மாதிரி கூட செய்யலாம். எப்படி தெரியுமா, இங்க இந்த ஆயில் பேப்பர் இருக்கு தானே, இத விட்டோம். சரியா, நல்ல டேஸ்டா இருக்கேன்டா அம்பி. சரியா, இப்படி சாதாரணமா கூட செய்யலாம், இல்லாட்டிக்கு நீங்க உருண்டையா டோஃபி மாதிரி. சரியா, எப்படி நண்பர்களே? இல்லை, இன்னும் ஒரு வேலை இருக்கு பாரு நம்ம காட்டுல. அதுக்கு பிறகு இந்த பக்கத்துல சும்மா விட்டு கொடுத்துடுவோம். நம்மளோட கத்திரிக்கோளும் மொட்டையா போயிட்டு என்ன
இப்படி கொடுங்க டிசைனா சரியா? இப்படி கூட செய்யலாம் நண்பர்களே. இப்படி கலர் பேப்பர்களில் கூட நீங்க இப்படி செய்து வைக்கலாம். பிசினஸா செய்யலாமே என்ன? ஓ நண்பர்களே, நீங்க பிசினஸா கூட செய்யலாம். இப்படி செஞ்சு போட்டு ஒன்றவளத்து கொடுக்கலாம். சொல்லு பாப்போம். நண்பர்களே, இவன் போய் சொல்றான். 1000 ரூபாய்க்கு கடையில வாங்கி சாப்பிடறதுக்கு சும்மா இருக்கலாம். போடாங்கள இது வந்து நண்பர்களே ஒன்று வந்து கடைசி ஒரு 20-25 ரூபாய்க்கு கொடுக்கலாம். செமையா இருக்கு பாத்தீங்களா? இப்படியே கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்படியே அவங்க வாங்கி சாப்பிடுவீங்க. நல்லா இருக்கு. இப்படி நல்லா இருக்கலாம். செமையா இருக்கு. சாப்பிடு நண்பர்களே, ஆசையா இருக்கு. நான் சொன்ன விலையில இருந்து 40 மடங்கு குறைச்சுதாரீங்க. குறைச்சிருக்கிறீங்க, சரிப்பட்டு வராது. ஆனா 25 ரூபா கடைசி 50 ரூபா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 50 ரூபாய் கிலோ கொடுக்கலாம். நல்லா இருக்கு நம்மளே. கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா கோயில் திருவிழாக்கள்னு சொன்னா அந்தோனியரப்பா கோயில் திருவிழா அப்படியா நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது கொண்டாந்து வச்சு விப்பினம். கூடுதலா சிங்களாக்கள் கொண்டாந்து வச்சு விப்பினம். என்ன பெரிய ட்ரேயில டைமண்ட் ஷேப்ல எல்லாம் வெட்டி கொண்டு வந்து வச்சு அவை விப்பினம். இது தோத்தோல் அதெல்லாம் கொண்டு வருவினம். உண்மைதான். நான் கண்டுக்க நல்லா இருக்கு நம்மளே. ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த கரமல் எல்லாம் சேர்ந்து இந்த சப்ப அப்ப நல்ல ஒரு சுவையை கொடுக்குது. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. இங்க பெருசா சிலவெல்லாம் போகாது. வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே ரவை இருக்கு. ஏன்னா அதான் சாப்பிட்டுதான் குடிக்க. இனிப்பு தெரியல தெரியுமா? அது இனிப்பு தானே. சீனி இருக்குது, ரவை இருக்குது, வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு நாங்க சிம்பிளா ஈஸியா டக்குன்னு செய்யலாம். தேங்காய் தான் வேணும், பட்டர் சின்ன பேக்கெட் வாங்கிட்டீங்கன்னா வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு செம்மையான ஸ்வீட் செய்யலாம். அப்படி ஒரு சுவையா இருக்கு. பிள்ளைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்கன்னா இது ஒரு 2 மாசமானா கூட கெட்டு போகாது. நீங்க ஒரு போத்தல போட்டு வச்சு சாப்பிடலாம். ஆனா எவன் சொன்னா 2 மாசத்துக்கு இருக்க மாட்டோம். நாங்க 1 கிழமை 2 கிழமைக்கே முடிச்சிருவோம். வேண்டாம் தம்பி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். முதல் டீ குடிக்கணும் நண்பர்களே. ஏன்னா களைச்சு போயிட்டேன். அப்போது இருந்து முதல் வந்தோடனே நான் டீ தான் நம்ம போட்டு குடிக்கிறனாலே என்ன. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இல்ல, முதல் இந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சு போட்டு டீ போட்டு குடிக்கணும். கொஞ்சம் டீக்கு லேட் ஆயிட்டு குடிச்சிட்டு வரேன் டீயை.